ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து திருவிழாவுக்கு நம்ம அட்டன் பண்ண செகண்ட் டேயில் என்னெல்லாம் பண்ணோம், எங்கெங்கெல்லாம் போனோம், என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கினோம் அப்படின்றது தான். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் அன்னதான மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதை சாப்பிட்டு தான் போனோம். இந்த பக்கம் எல்லாரும் சைட்லேயும் பாரு, எல்லாருமே இட்லி பிசைஞ்சு தான் சாப்பிட்றாங்க. இன்னொரு ஹைலைட் என்னென்னா, அந்த டபரா இருக்குல்ல சாப்பாடு வைக்கிற பேசனு, அதுலேயே இட்லி பிசைஞ்சு தான் வச்சுருக்காங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த ஊரில். நானுமே வந்து என்னடா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பாடு போடுறாங்களே அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இட்லி போட்டதுக்கப்புறம் தான் நானே பார்த்தேன், இட்லி வச்ச உடனே எல்லாம் பிசைஞ்சு விட்டுறாங்க. சாம்பார் ஊற்றுறவங்களே சொல்கிறாங்க நம்ம பிசையாமல் இருந்தாங்க. நல்லா இருக்கு, கேஷுவல் டேஸ்ட். அனைவருக்கும் நம் பங்கு தந்தை நல்லா இருந்துச்சு. அம்மாவும் நானும் வந்து திருவிழா மிட்டாய் வாங்க கிளம்பியாச்சு. இங்கே திருவிழா மிட்டாய் தான் ஃபேமஸ். ஆமாம் தானம்மா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், திருவிழா மிட்டாய் அண்ட் திருநெல்வேலி அல்வா தான் இங்கே ஃபேமஸ். அது பார்க்க ஸ்ப்ரிங் ரோல் மாதிரியே இருக்குங்க. ஸ்ப்ரிங்காக சுற்றி இருக்கும். ஜாங்கிரி மாதிரி தான் பண்ணுவாங்க, ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. காட்டுறேன் வாங்க அந்த கடை. ஓ, இதுதான் அந்த திருவிழா மிட்டாய். திருமுழுக்கு வருகிறவர்கள் அப்படியே கோயில் பாருங்க, அங்கே மாவு எடுப்பாங்க சொம்புல. இந்த மாதிரி எப்படி விடுறாங்கன்னு பாருங்க. உங்களுக்கு நேரமும் முக்கியமாகும். அதனால இப்போ வந்து கோயிலை காத்திருக்கிறவங்க உடனடியாக ஜாங்கிரி போடுற மாதிரி தாங்க. அங்கே போட்டு எடுத்து இந்த பாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிட்டாயை இது பண்ணுவாங்க. மாதிரி ஊற வச்சு இங்கே எடுத்து அடிச்சிருவாங்க. சாம்பிள் மிட்டாய் ரூபாய் மட்டுமே. மறுமறு நல்லா இருக்குங்க. ஊரில் வந்து பார்த்தா இன்னும் பெரியம்மா அவங்கள பார்க்க போகிறோம். அவங்களுக்கு அந்த மிட்டாய், இந்த காரசேவன் சொல்லுவாங்க, முறுக்க காரசேவன் சொல்லுவாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அவங்கள பார்த்துட்டு வரலான்னு. ஏன்னா வினோவை வந்து அவங்க பார்த்ததே இல்லை, இங்கே யாருமே பார்த்ததில்ல. ஸோ அவங்களுக்கும் கூப்பிட்டு போய் காட்டு வரலான்ட்டு. அங்கே இருக்கவங்க வந்து அம்மாவோட அக்காங்க 3 பேர் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தான் போகிறோம். அங்கே போய் தான் பார்த்துட்டு பேசிட்டு வரப்போகிறோம். பார்க்கலாம். வாங்கி அச்சி திருவிழா மிட்டாய். ஆமாம், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் டிஸ்போஸ் பண்ண வேண்டியதுதான். மிட்டாய், திருவிழா மிட்டாய், காரசேவ் இந்த ஊர் ஸ்பெஷல். மோஸ்ட்லி நம்ம சைடுல இது லைக் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இது சாப்பிட்டு பழக்கம் இல்லை. கடந்த ஆண்டு நாங்கள் வீடுகளுக்கு வருகின்ற பொழுது நண்பனை மட்டும். ஆனால் நல்லா இருக்குங்க, ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் இங்கே வந்தா. ஆமாம், கலப்பை இதழுக்கான முகவரி இப்பொழுது பார்க்கறதுக்கு ஜிலேபி மாதிரியே இருக்கும். இதுதான் திருவிழா மிட்டாய். அவ்வளோதாங்க. விரும்பி சாப்பிட்ற மிட்டாய் இதுதான் திருவிழா மிட்டாய். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்? அதாம்மா சொன்னல, அவங்க அக்கா வீட்டுக்கு. எங்கள் அம்மாவோட அக்காங்க வீட்டுக்கு. எனக்கு ஆமாம், எனக்கு பெரியம்மாங்க. இங்க இருக்கிறது ஒரு பெரியம்மா, இது வந்து பூச்சிக்காடு. இங்க இருந்து வேற ஒரு நாங்க செட்டிவேலை. அங்க வந்து அங்க 2 பெரியம்மாங்க இருக்காங்க. 3 பெரியம்மாங்க இருக்காங்க. அதுதான்மா இப்போ அவங்கள பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். பார்த்துட்டு அங்கே போய் ஒரு சின்ன ஒரு மினி விளாக் எடுக்கலாம். நம்ம பெரியம்மாங்க யார் யார் என்னென்னட்டு காட்டலாம். அதுக்கப்புறம் நம்ம வெளியே போகிறோம். அதான் நீங்கள் வந்து கடல் பார்க்கணுன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதனால வந்து அங்கே ஒவரின்ட்டு ஒரு ஏரியா இருக்குது, உவரி. ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா பீச் இல்லைம்மா, அது கடல். பீச்சுனா நம்ம நினைக்கிற மாதிரி பீச்சு மணல் செட்டப் அந்த மாதிரிலாம் இருக்காது. இது கடல். மீன் பிடிக்கிறவங்க இருப்பாங்க, மீன் பிடிப்பாங்க. அங்கே வந்து அங்கே தானேம்மா கப்பல் மாதா கோயில்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் பேய் ஓட்டுவாங்க அங்கே. ஆமாம், பேயெல்லாம் ஓட்டுவாங்க. அது வந்து அந்தோனியார் கோயில்.
பேய் ஓட்டுவாங்க செய்வாங்க. அது வந்து கப்பல் டிசைன் இருக்கும் கோயில். கோயிலே கப்பல். ஆமா ஆமா. சரி, அங்க போயிட்டு மணல் மாதா கோயில்ன்றாங்களே அதுவும். அது இப்போ நம்ம பெரியம்மா ஊருக்கு போறவல்ல, அது நம்ம பெரியம்மா அவங்கள பார்த்துட்டு வரும்போது நம்ம பார்த்துட்டு வரலாம். சரி, பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாம் போய் பார்க்க போறோம். இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்ன்னு பெருசா இல்லம்மா, சும்மா ஊர் சுத்தியே அப்படிதான் இருக்கும். வீடு ஊர் சுத்தி. ஆமா, அது பார்க்க நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் வாங்க. ஓகே, போலாம். இங்க சுத்தி சுத்தி செம்மனே பாக்குற இடம் பூரா இங்க எதிர்த்து நிறைய விளைச்சல் பண்றது இந்த ஊர்ல. மெதுவா மெதுவா விடுமா இதுல சளி தொடைக்கும். சொல்லுங்க அத்தை. கிழங்குன்னா பனங்கிழங்கு அத்தை. பனங்கிழங்கு அப்புறமா இதுமா கொல்லாங்கொட்டை, கொல்லாம என்னமா முந்திரி. முந்திரி மரமா? இங்க முந்திரிமா, இங்க முந்திரி விளையும். அந்த மரம் எல்லாம் முந்திரி மரம் தான். இடம் பூரா ஃபுல்லா பனை மரம், அப்புறம் முருங்கை மரம். எப்பா நான் எப்படி நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு மரம் 2 மரம் தான் வச்சிருக்கோம். நீங்க முருங்கை மரம் வந்து எப்படி சொல்றீங்க, தோட்டமா வச்சிருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. அப்புறம் முந்திரி தோட்டம். முந்திரியா? முந்திரி மரம் எல்லாம் நான் இப்போ பார்த்ததே இல்லை. பனை மரம் நிறைய இருக்கு. செம்மண் ஃபுல்லா பார்க்கணும் பூரா செம்மண். இதெல்லாம் ரோஸ் செடியா வச்சா சூப்பரா இருக்கும். நம்ம வீட்டு பக்கம் இந்த மாதிரிலாம் இருந்தா நான் நிறைய செடிங்க வைப்பேன். செடிங்கெல்லாம் பெரியம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் பெரியம்மா. நல்லா இருக்கும் பெரியம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். யாரு யாரு பெரியம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் பெரியம்மா. நல்லா அதோ இங்க இருக்கா. எப்படி இருக்கீங்க? வாங்க உள்ள வாங்க. எப்ப திரும்ப பண்ணி அவ பிள்ளைல வந்திருக்கா? யார் போட்டு உட்கார்ந்துட்டு அவ பிள்ளைகள் வந்திருப்பாங்க. ஆமா அம்மாவா அவ எனக்கு சர்ச்சு தெரியுதுங்களா? கோபுரம் இப்ப ரீசெண்டா கட்டினாங்க. 3 வருஷம் ஆகும் போல. இது வந்து செட்டிவலையில இருக்கிற சர்ச். ஆமா, எங்க அத்தையோட அம்மா ஊர். எங்க அத்தையோட அம்மா ஊர். இங்க வந்து மேலையா ஆகஸ்ட் செப்டம்பர்ல இங்க திருவிழா செய்வாங்களாம். அதுக்கு வந்து எங்க அத்தை இங்க வந்து இதுக்கு முன்னாடியே ப்ரீ புக் மாதிரி சொல்லி வச்சுட்டாங்க, இந்த திருவிழா கண்டிப்பா வரணும்னு. தெரியல அப்ப சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் நம்மளுக்கு. கண்டிப்பா வந்தா கண்டிப்பா இதோட ஒரு vlog-உம் உங்களுக்கு வரும். ஆமாமா, செட்டிவலை இன்னும் கிராண்டா இருக்குமா, நிறைய இங்க நல்லா இருக்கும். நிறைய பார்க்கலாம். இது வந்து நீங்க பாத்திருக்கீங்களா இந்த திருவிழா? வந்திருக்கோம், 2 டைம் வந்திருக்கேன். அதான் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. நல்லா இருக்குமா? அதானே சொல்லிட்டு இருக்கேன், நல்லா கிராண்டா நல்லா இருக்கும். இல்லம்மா, இந்த திருவிழாக்கு வந்துதானே பெரியம்மா வீட்டுக்கு பதிலா வேற வீட்டுல போய் படுத்து. அது சின்ன வயசுலமா, சின்ன வயசுல தூக்க கலக்கத்துல பக்கத்து வீட்டுல போய் நான் படுத்துட்டேன். எழுந்து போய் இவங்க எல்லாம் ஊர் ஃபுல்லா தேடி இருக்காங்க. பையன் காணனா. ஆமா, நல்லா இருக்கு. அவ்வளோதாங்க, பெரியம்மாவை பார்த்தாச்சு, பெரியவங்களை பார்த்தாச்சு, பேசியாச்சு. அம்மா பார்த்தீங்களா எங்கள் பெரியம்மா அவங்கள? விஸ்வாசம். அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட் எங்கேம்மா போயிட்டுருக்கோம்? நெக்ஸ்ட்டு வந்து உங்களை ஒவ்வொரு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். பப்பு வேறு ஆய் சொல்கிறான். ஆய் சாப்பிடுப்பா. ஹாய் ஹாய். சரிங்க, நம்ம ஒவ்வொருல போய் பார்க்கலாம். பப்புமா பேண்ட கழுத்துப்பா, பேண்ட கழுத்துமா. உப்பு தண்ணிமா, மூஞ்சி கழுவாத. ஒவ்வொரு கடல். பப்பு சூப்பரா.
நிக்கவே முடியல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கப்பல் மாதா கோயில். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ஷேப்பில் இருக்கும், கீழே கப்பல் ஷேப்பில் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பீச், ஒவ்வொரு பீச்சு தெரியுதுங்களா? அந்த கப்பல் ஷேப்பில் இருக்கும் கோயில். அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க, உள்ளே போய் காட்டுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ஃபேமஸான கோயில் ஒவ்வொரியில். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பீச்சு, கோயிலுக்கு கீழே வந்து பீச்சு. இது வந்து கோயில். அம்மா பாருங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு நின்றுருக்காங்க. பப்பு வினோ இங்கே இருக்காங்க. பப்பு வாட்டர்மெலன் சாப்பிட்டு ஒரே இடம். பப்புமா ஹாய் சப். கப்பல் மாதான்னு சொல்லுவாங்க. நிறைய வாழ்க. இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியப்பாவோட ஆனிவர்சரி. அம்மா எங்களுக்கே தெரில, அவங்களுக்கே சர்ப்ரைஸு. எங்கள் அண்ணா வந்து கேக்லாம் வாங்கிட்டு வந்து கட் பண்ணுறதுக்கு மீன்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க எல்லாம். இப்போ நம்மளும் அந்த இதில் கலந்துக்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். கேக்கே பாதியா வெட்டியாச்சு. பெரியமா கூட்டுங்க. ஊட்டுங்க. பெரியமா நீங்க ஊட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம நிறைய எங்கள் அத்தாவோட அக்கா வீட்டுக்கு அப்புறம் நிறைய ரிலேஷன் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இப்போ வந்து சப்பரமா தேருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். இன்னையோட லாஸ்ட் டே. இல்லம்மா நேத்து ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க, தேர் வந்தது செஞ்சதெல்லாம். இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே தேர் வந்து லாஸ்ட் டே. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். கிரவுட் ஜாஸ்தியா இருக்கும், கிரவுட் நிறைய வருவாங்க. சாரி வந்து இந்த சாரி பத்தி நான் சொல்லி ஆகணும். இந்த சாரி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச சாரி, எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். எங்க அத்தை வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்த சாரி. இந்த சாரி கட்டுறதுக்கும் நல்லா இருக்கும், எனக்கும் இந்த கலர் வந்து நல்லா இருக்கும். எனக்கு இந்த சாரி ரொம்பவே பிடிச்ச சாரி. எங்க அத்தை எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்துருக்கேன். எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் சாரி. நான் இது வந்து இப்போதான் கட்டுறேன், நல்லா இருக்கும். இப்போ இல்லை, செகண்ட் டைம் கட்டுறேன். இது நல்லா இருக்கும் இந்த சாரி, எனக்கு ரொம்பவே பிடிச்ச சாரி. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி, அப்புறம் நம்ம வெளியே போய் தேர் வரதெல்லாம் பார்க்கலாம். இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் தேர் வந்தாச்சு. ஸோ இப்போ அந்த தேர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அம்மா பெரியம்மாலாம் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அந்த தேர் பவனி அப்படியே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங். ஜீசஸை வந்து சிலுவையில் அடித்த மாதிரி ஒரு அந்த சிலுவை. நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து தேவதூதரை ஏதோ சொல்லுவாங்க, சரியா தெரியல. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீசஸ் சிலுவையில் அடித்த மாதிரி அந்த ஒரு ஸ்டாச்சு. இது வந்து அம்மா வேளாங்கண்ணி அம்மா தான். ஸோ இவங்க வந்து மெயின் தேர். ஆதிங்கெல்லாம் வச்சு இது வந்து சப்பரம், இதுதான் சப்பரம்னு சொல்லுவாங்க. டெக்கரேஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், நல்லாவே இருக்கும். நல்லா கோல்ட் கலர் லைட்டில் அந்த டெக்கரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் கலர் பிளேட்டில் லைட் அந்த பேப்பர்ஸ் கூட நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீசஸோட இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உப்பு வந்து வேண்டுதலுக்காக போடுவாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கும், தெரியுதுங்களா? இது வந்து வேண்டுதலுக்காக போடுவாங்க. இந்த மாலை, ஆப்பிள் மாலை, ஆரஞ்சு மாலைலாம் வந்து பார்த்தா வேண்டுதலுக்காக போடுவாங்க. வேளாங்கண்ணி மாதா. நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளோட ஃபெஸ்டிவல்னால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ட்ரம்ஸு, தப்பட்டை அதெல்லாம் வச்சு பயங்கர இதுவாக டான்ஸ் ஆட்டு செஞ்சுட்டு போவோம். இது இவங்க சைடில் இவங்க ஒரு மாதிரி மத்தாளம், அதாவது மேலத்தாளங்கள் வச்சு ஸோ இவங்களும் ஒரு மாதிரி தேரெல்லாம் இழுத்துட்டு செஞ்சுட்டு நல்லா தான் இருக்குது. இதோ ஒரு மாதிரி கிறிஸ்டின்ஸ் அதை இது நம்ம பண்ணும்போது செய்யும்போது தெரியும் இல்லைங்களா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அவங்க எப்பயுமே செய்கிற மாதிரி நார்மலாக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தா கிராண்டாக பண்ணுற விஷயங்க. சப்பரம் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். வீட்டு முன்னாடி சப்பரம் வந்தாச்சு. பின்னாடி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 3வது மூலை.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க, உட்காந்து முட்டு போட்டு ப்ரேயர்லாம் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதுக்காக தான் அம்மா பெரியம்மா எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க. வினோவுமே வெயிட் பண்ணிருக்காங்க, வினோ பப்புவுமே வேர்த்து வெறுக்க நின்றுருக்காங்க. ராபடியா நைட்டா ராபடியா எப்படிதான் நினைச்சுனா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இங்கே நம்ம திருவிழாவில் நிறைய சின்ன சின்ன கடைங்களாக போட்டிருக்காங்க. அப்படியே ஸ்ட்ரீட் ஷாப்பிங் மாதிரி பண்ண போயிட்டுருக்கோம். ஆமாம் தானம்மா? மோஸ்ட்லி எனக்கு தான் இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு, கிளிப்ஸு, ஹேர் பேண்டு இதெல்லாம் வாங்க போயிட்டுருக்கோம். கோச்சிட்டு நிற்கிறான் பாருங்க. என்னவா இந்த மாதிரிக்கா சின்னது ஸ்டோன் வச்ச இல்லைங்களா அம்மா? இங்கே இல்லைம்மா, ஸ்டோன் வச்ச மாதிரி கேட்டாங்க அத்தை, கிளிப்ஸு அந்த கடையில் இல்லை. சரி இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறேன். கிளிப்ஸு அத்தை வந்து சொல்லி அமிச்சாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் வேணும்னாங்க. ஸோ அவங்களுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு இன்னும் எதுவும் வாங்கலாமா? வாங்கணும், இதுக்கு மேலே தான். பாருமா எங்கள் அண்ணன் கை பிடிச்சி எப்படி ஜம்ப் பண்ணுறான். பயம் நீ அவனால எழ முடியவே இல்லை, அவனுக்கு பேலன்ஸும் இல்லை. பப்பு எழுங்க, பப்பு எழுங்க, ஜம்ப் ஜம்ப். எழுந்து நின்று ஜம்ப் பண்ணுனா அப்படி ஜம்ப் பண்றான். இல்ல அவங்க இவ்வளவு நேரம் ஜம்ப் பண்ணாங்கல்ல, அவன் இதுல அதுல அவன் ஜம்ப் ஆயிட்டு இருந்தான். இப்ப அதே மாதிரி உட்காந்து பண்றான். அரே அரே ஜம்ப் பண்ண கை அவ்வளோதாங்க. நம்ம ஒரு சின்ன ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டோம். எதுவும் பெருசாலாம் வாங்கலாம். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் பெருசாக நான் எதுவும் பெருசாக எனக்கு வாங்கிக்கல. எங்கள் அத்தைக்கு கொஞ்சம் கிளிப்ஸு, பப்புக்கு இது என்னம்மா பைக்கா? ஆமாம், நீஞ்சா சூப்பர் பைக். பப்புக்கு இந்த ஒரு பைக்கு, அப்புறம் நம்ம அழகு பாப்பாவுக்கு ஒரு அது என்னம்மா பிபி பொம்மை வாங்கிட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டோம். உண்மையாலுமே எங்கள் அத்தையை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஆனால் எனக்கு 1% கூட புது ஆள் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. பல வருஷம் பழகின ஆள் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சது அது. எங்கள் செல்வியத்தை என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு வந்து இங்கே நான் கெஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்ற ஃபீலே இல்லை. ஒரு அம்மா வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து என்னை ஒரு கெஸ்ட்டாக பார்க்கல. அவங்க சாப்பிட்றது எனக்கு ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறம் என்னவோ சாப்பிட்டா கேக்கு இதெல்லாம் சாப்பிடும்போது, அவங்க சாப்பிடும்போது எனக்கும் வந்து அப்படியே சாப்பிட வச்சாங்க. எப்படி அம்மா சாப்பிடும்போது நம்மளுக்கும் சாப்பிட வைப்பாங்களா, அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இங்கே வந்து நான் 2 நாளுமே சாரீ தான் கட்டினேன். ஆனால் எனக்கு சாரீ நல்லா கட்டின மாதிரி ஃபீலே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்து நம்ம ட்ரெஸ் பண்ணி பழகிட்டோமோ, இங்கே வந்து பெருசாக கட்டுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் எங்கள் அத்தை இந்த ஃபீல்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் அத்தை வந்து எங்கே போனாலும் எங்கள் அத்தையை நான் உயிர் வாங்குறது, எங்கள் அம்மா இருந்தால் எங்கள் அம்மா உயிர் வாங்குறது. இங்கே வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய். அவன் வரவே மாட்டேன்றான். அவனை நாங்கள் கூட்டிகிட்டு போகணும், அதுதான் எங்களுக்கு பெரிய டாஸ்க்கு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.